ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனீஸ் அனிமே சீரீஸான லவ் அண்ட் லைஃப் சீசன் 1 எபிசோட் 4 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த அனிமையில் நம்ம ஹீரோ ரப்பரை கொடுத்ததுனால லவ்வர் கிடச்சிருக்கு. ஸோ இதுல இருந்து நீங்கள் தெரிஞ்சுக்கிட வேண்டியது என்னன்னா, பொண்ணுங்களுக்கு ரப்பர் தேவைப்பட்டுச்சுன்னா உடனே கொடுத்துருங்க. பட் நான் பாய் ஸ்கூலில் படித்ததுனால எனக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கல. அதே மாதிரி யாராச்சும் இருந்து ஃபீல் பண்ணீங்கன்னா மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. சரி வாங்க நம்ம இன்னைக்குள்ள கதைக்குள்ள போகலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது லவ் அண்ட் லைஃப் சீசன் 1 எபிசோட் 4. நம்ம ஹீரோவோட வீட்டுக்கு லெலினா வந்திருக்கா. உங்க ரெண்டு பேருக்குள்ள ஏதாச்சும் நடந்துச்சா? என்ன நீங்க வெக்கப்பட்டு இருக்கீங்க? உங்க அப்பாவும் நானெல்லாம் எப்போ ஆரம்பிச்சிட்டோம் தெரியுமா அப்படின்னு நம்ம ஹீரோ அம்மா சொல்லவும், அம்மா நீங்க கிஸ் பண்ணன்னு சொன்னீங்களா, அது எதுக்காகன்னு கேட்கவும், ஒருத்தர் பிடிச்சிருக்குல்ல, ஒருத்தர் பிடிச்சிருந்தா கிஸ் பண்ணுவோம் நம்ம ஹீரோ அப்பா அம்மா சொல்றாங்க. அப்படின்னா ஒருத்தர் பிடிச்சிருந்தா கிஸ் பண்ணணுமா அப்படின்னு சொல்லி ரெடினா பாக்குறா. மினிஸ்ட்ரி ஆஃபீஸர் வர ரூம்ல போய் வெயிட் பண்ணுங்கன்னு அவங்க அம்மா சொல்றாங்க. ரெடினா பாத்ரூம் இந்த பக்கம் நம்ம ஹீரோவா கைய பிடிக்கவும், நம்ம ஹீரோ டாக்கசாக்கி கிஸ் பண்ணதை யோசிச்சு பார்த்துட்டு, இந்த இடம் ரொம்ப ஹீட்டா இருக்கு, சரிவா ஒரு ரூமுக்கு போலாம் அப்படின்னு வெக்கப்பட்டுக்கிட்டே போறா. நம்ம ஹீரோ ரூம் ரொம்ப குப்பையா இருக்குது பார்த்துட்டு, ஆஃபீஸர்ஸ் வரதா டைம் இருக்குல்ல, நம்ம ரெண்டு பேரும் கிளீன் பண்ணலாம் அப்படின்னு சொல்றா. நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து கிளீன் பண்ணி முடிக்கிறாங்க. என் ரூம்ல ஒரு பொண்ணு இருக்கா, இருக்கிறதுனாலயே ரூம் ஸ்மெல் நல்லா இருக்கும் நம்ம ஹீரோ யோசிச்சுக்குவோம். ஆமா இது என்னது அப்படின்னு கேக்குறா. அந்த மாதிரி புக் எதுவும் மாட்டிச்சோ நம்ம ஹீரோ ஒரு செகண்ட் பயந்துட்டு, எலிமெண்டரி ஸ்கூல் போட்டோ தானான்னு விட்டுருதான். மீசக்கி இதுல ரொம்ப கியூட்டா இருக்கல்ல அப்படின்னு பாத்துட்டு இருக்கும்போது, இந்த போட்டோல நீ காமெடியா இருக்க, இதை ஏன்பா வாங்கினேன்னு கேக்குறா. நான் நல்லா இருக்கேன்னு நினைச்சுதான் வாங்கினேன் நம்ம ஹீரோ சமாளிக்கிறான். ஆனா உண்மையிலேயே ஒரு போட்டோல தான் மீசக்கி என் கூட இருந்த மாதிரி இருந்துச்சு, அதனாலதான் வாங்கினேன் நம்ம ஹீரோ மனசுக்குள்ள யோசிக்கிறான். ஆமா உனக்கு எப்போ அவ மேல லவ் வந்துச்சுன்னு கேட்குவான். அந்த எரேசர் கொடுத்தப்பான்னு சொன்னேன்னு நம்ம ஹீரோ சொல்றான். ஆனா அவளை பிடிச்சிருக்க போய் தானே எரேசரையே கொடுத்த, எப்போல இருந்து உனக்கு பிடிச்சது அப்படின்னு கேட்குவான். ஆமா அது எனக்கே தெரியல, எரேசர் கொடுத்தப்பதான் நான் ரொம்ப ஹாப்பியா இருந்தேன். அடுத்த நாள்ல இருந்து நான் ஸ்கூல் போகும்போது அவளை பார்க்கும்போது எல்லாம் வித்தியாசமா தெரிஞ்சது நம்ம ஹீரோ சொல்லவா. அப்ப கிஸ் பண்ணணும்னு தோணுச்சானவா கேட்கறா. நான் சின்ன பையன்லாம் கிஸ்ஸை பத்தி எல்லாம் எனக்கு தெரியாது, ஆனா அவ திரும்பவும் எப்ப என்ன பார்த்து ஸ்மைல் பண்ணுவான்னு தான் நான் ஆர்வமா இருந்தேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவோ. கேட்கும் போதே சூப்பரா இருக்கே, வயிற்றுக்குள்ள பட்டாப்பூச்சிலாம் பறக்குது அப்படின்னு வா சொல்றா. உனக்கு சின்ன வயசுல யாரையாச்சும் பிடிச்சிருந்ததா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும், ஒரு தடவை நான் ஹாஸ்பிட்டல்ல இருந்தேன், அப்போ பக்கத்து ஏரியால இருந்த ஒரு அங்கிள் அந்த பக்கமா வந்தாரு, அவர் என்கிட்ட நல்லபடியா பேசுவாருன்னு சொல்லவும், அங்கிளா நம்ம ஹீரோ கேட்கறான். இல்ல அவரு அங்க தனியா இருக்கிற ஒரு அனாட்டமி மாடலை காமிச்சாரு, அந்த அனாட்டமி மாடல் அவங்க அம்மாவை விட்டு தனியா வந்து பிரிஞ்சிருக்கிறதுனால வருத்தத்தோட இருக்கும், நைட் எல்லாம் இங்க சுத்தம்னு அவர் சொன்னாருன்னு சொல்லவும், ஹார்ட் படன்னு அடிச்சது. ஒருவேளை நான் அந்த பொம்மையை லவ் பண்றேன்னு நினைக்கிறேன்னு சொல்லவும், கண்டிப்பா அது லவ் இல்ல கோஸ்ட் ஸ்டோரியை கேட்டுவோம், ஹார்ட் ஃபாஸ்டா துடிச்சிருக்கு, அதுக்கு வேற பயம் நம்ம ஹீரோ சொல்றான். அம்மா மீசக்கி கிட்ட நீ அதுக்கப்புறமா பேசினியா, அவளும் நீயும் நான் சொன்ன மாதிரி கிஸ் பண்ணீங்களான்னு கேட்கவும், அது வந்து நம்ம ஹீரோ யோசிக்கவும், சொல்லுனவா கேட்கறான். நம்ம ஹீரோக்கு போய் சொல்ல மனசு வரல. ஆமா கிஸ் பண்ணோம் நம்ம ஹீரோ சொல்றான். அவ என்ன ரியாக்ஷன் கொடுக்குறான்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். நல்லது சரி மீசக்கி ஹாப்பியானாலான்னு கேட்கவும், நான் அவகிட்ட அதை பத்தி கேட்கல, ஆனா நான் ஹாப்பி தான் நம்ம ஹீரோ சொல்றான். இதை கேட்டு கொஞ்சம் ரெடினா ஒரு மாதிரி ஆகுறா. என்னாச்சு கோவப்பட்டியா? சாரி நம்ம ஹீரோ சொல்லுவோம். சேத்த நான் கோவம்லாம் படல. நம்ம எந்திக்கும் போது புக்கு வலிக்கு நம்ம ஹீரோ மேலாவா விழுந்துருதா. மினிஸ்ட்ரியில இருந்து வந்துட்டாங்க நம்ம ஹீரோ அம்மா கூப்பிடுறாங்க. ஈச்சிஜோங்கிற அந்த லேடியோ கூடவே யாஜிமாங்கிற அந்த ஆளு வந்திருக்காரு. அவங்க ரெண்டு பேரும் பார்த்தா சரியில்லை, நாங்க வரதுக்கு முன்னாடி அந்த மாதிரி ஏதாச்சும் விஷயம் பண்ணிட்டு இருந்தீங்களா அப்படின்னு ஈச்சிஜோ கேட்கவும் இவங்க ஷாக் ஆகுறாங்க. அப்படி நீங்க பண்ணாலும் எந்த தப்பும் இல்ல, எல்லா பசங்களும் உங்க ஏஜ்ல பண்றதுதான். சரி கேள்விக்குள்ள போறதுக்கு முன்னாடி ரெட் ஸ்ட்ரிங் ஆஃப் சயின்ஸை பத்தி நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணணும். 50% உங்க கேரக்டர் ஜீன் படி தான் இருக்கும், அது போக உங்க பிசிக்கல் டெஸ்ட் மென்டல் டெஸ்ட் எல்லாத்தையும் சயின்ஸ் மூலியமா கால்குலேட் பண்ணி உங்களுக்கு பெர்ஃபெக்ட் பார்ட்னரை கண்டுபிடிக்கிறது தான் இந்த யுகாரி லா. முந்திலாம் அரேஞ்ச்டு மேரேஜ்ங்கிறது சும்மா பேருக்குன்னு பண்ணி வச்சாங்க, ஆனா இப்ப சயின்ஸோட உதவியால உங்களுக்கு ஏத்த ஜோடியை பெர்ஃபெக்ட்டா எங்களால மேட்ச் பண்ணி கொடுக்க முடியும். அதனாலதான் இந்த சிஸ்டம் ஃபுல் சக்சஸ் ரேட்ல இருக்கு. ஒரு அழகான பொண்ணை பார்த்தாலோ அவ ஸ்ட்ரக்சர் நல்லா இருந்துச்சுனாலோ ஒரு பையனுக்கு அந்த பொண்ணை பிடிச்சிரும். இதான் லவ்னு நினைச்சுக்கிட்டாங்க. ஆனா அனலைசிஸ் பண்ணி பார்த்ததுல இந்த மாதிரி பண்ற லவ் 90% ஃபெயில் தான் ஆகுது. அதனாலதான் இந்த யுகாரி சிஸ்டம் அந்த மாதிரி கிடையாது. சிஸ்டம் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? ரெட் ஸ்ட்ரிங் ஆஃப் சயின்ஸ்ங்கிற லவ்வும் உண்மையிலேயே ஆசம் தான் இல்ல? சரி ஓகே, நீங்க ரெண்டு பேரும் ஒருத்தரை பத்தி ஒருத்தர் என்ன நினைக்கிறீங்க? ஃபர்ஸ்ட் மிஸ்டர் ஜென்டில்மேன் உங்ககிட்ட இருந்து ஆரம்பிப்போம். அவங்க கேட்கவும், இவா என் ஒய்ஃப்னு எனக்கு தெரியும், பட் எங்க ஃபீலிங்ஸை பத்தி எனக்கு சரியா தெரியல நம்ம ஹீரோ சொல்றான். இன்னும் ஒரு மாசம் கூட ஆகல, சரி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கேட்கவும், எனக்கு இந்த ரிலேஷன்ஷிப்பை பத்தி நிறைய டேட்டாஸ் இன்னும் தெரியாம இருக்குது, அதை எப்படி அப்ளை பண்ணணும்னு தெரியல, அதை பத்தி உங்ககிட்ட இருக்கிற டேட்டாவை கொடுத்தா நல்லா இருக்கும் அப்படின்னு ரெடினா சொல்றா. அட்லீஸ்ட் கிஸ் ஆச்சு பண்ணீங்களான்னு கேட்கவும் அவங்க ரெண்டு பேரும் ஷாக் ஆகி வைக்கப்படுறாங்க. இவங்க உங்க மேரேஜ் பார்ட்னருங்கிறதுனால சில பேர்லாம் 18+ கூட பண்றாங்க, இது உங்க வயசுல சகஜம் தான் அப்படின்னு ஈச்சிஜோ சொல்லவோ, 18+ தான் நம்ம ஹீரோ வைக்கப்பட்டுட்டே அவளை திரும்பினா கனவுல கூட அதை இமேஜின் பண்ணி பார்க்காத அப்படின்னு வா சொல்றா. அப்ப அந்த ஆபீசர் சரின்னு கிளம்பும் போது, டாக்கசாக்கி வீடு உங்களுக்கு எங்க இருக்குன்னு தெரியுமான்னு கேட்கவும், மீசக்கி டாக்கசாக்கியான்னு கேட்கவும், ஆமா அவங்க வீடு தான் அவங்க கேட்கறாங்க. அப்படின்னா மீசக்கிக்கு நோட்டீஸ் வந்துட்டான்னு லிலினா கேட்கறா. சாரி அது பர்சனல் இன்ஃபர்மேஷன் எங்களால உங்ககிட்ட ஷேர் பண்ண முடியாது அப்படின்னு அவங்க சொல்றாங்க. எலமெண்டரி பார்க்குக்கு பின்னாடி தான் அவ வீடு இருக்கு நம்ம ஹீரோ சொல்லவா. அவங்க அங்க இருந்து கிளம்புறாங்க. ஹீரோவா அவ இத்தனை வருஷமா லவ் பண்றா அப்படின்னு சொல்லியிருப்பானா, அவளுக்கும் நோட்டீஸ் வந்துருச்சு அப்படின்னா என்னால இனிமே அவ கூட இருக்க முடியாதுன்னு நம்ம ஹீரோ சோகமாகவும், இங்க பாரு என்ன அபிஷியலா அவளுக்கு நோட்டீஸே போகல, அதுக்குள்ளேயே நீ விட்டு கொடுக்குற, உன்னோட லவ் இவ்வளவுதான் சொன்னா இனிமே என்கிட்ட ஹெல்ப் எதிர்பார்க்காத, எதுவும் இன்னும் முடிஞ்சு போகல யோகரி அப்படின்னு லிலினா சொல்லவும், தேங்க்ஸ் லிலினா, தேவையில்லாம நான் உன்னை கவலைப்பட வைக்கிறேன், என்னோட அசைன்டு ஒய்ஃபா இருந்துட்டு உன்னை இந்த மாதிரி பேச வைக்கிறதுக்கு சாரி நம்ம ஹீரோ சொல்லவும், நான் இதை உனக்காக பண்ணல, மீசக்கி சோகமாக கூடாதுன்னு பண்றேன்னு சொல்றா. ஆபீசர்ஸ் கிளம்பிட்டாங்களா? லிலினா நம்ம வெக்கேஷன் போறத பத்தி சொன்னாங்களான்னு கேட்கவோ, இல்லன்னு சொல்றா. அப்ப அவங்க அம்மா கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கோ நம்ம ஹீரோ அம்மா சொல்றாங்க. மீசக்கி கிஸ் பண்ணது எப்படி ஃபீல் பண்ணா நாளைக்கு மறக்காம ஸ்கூல்ல கேட்டு தெரிஞ்சுக்கோ, அப்புறம் டெய்லி அவளை ஒரு தடவை கிஸ் பண்ண அப்படின்னு சொல்லவும், இல்ல நான் இனிமே அவளை கிஸ் பண்ண போறதில்ல, நீ சொல்றாங்கிறதுக்காக நான் கிஸ் பண்றதே
இது எனக்கு சரிப்பட்டு வரும்னு தோணல அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். "ஓ, அப்படியா? நமக்கு பிடிச்ச ஒருத்தங்களை கிஸ் பண்ண இந்த உலகம் ஏன் தான் தடுக்குதோ அப்படின்னு வா சொல்றா. மீசகிக்கு நோட்டீஸ் வந்திருக்கு, எப்படியாச்சும் அவ கிட்ட கேட்கணும்னு நம்ம ஹீரோ நினைக்கிறான். ஆனா அவ தனியாவே கிடைக்க மாட்டேங்கிறா. கிளாஸ் ரூம் டியூட்டி இருக்கிறதுல ஒரு பையன் ஆப்சென்ட் ஆனதுனால மீசகி கூட சேர்த்து நம்ம ஹீரோவே வந்துட்டு இன்சார்ஜா அவங்க டீச்சர் போடுறாங்க. இப்போ நான் அவகிட்ட கேட்டணும் அப்படின்னு ஈவினிங் நம்ம ஹீரோ நினைக்கிறான். நீ என்னதான் சொல்ல வரேன்? டாகசாகி வாய்ஸ் கேக்குது. நீசகா கூட அவ என்ன பண்ணிட்டு இருக்கா நம்ம ஹீரோ யோசிக்கிறான். நீ என்ன பண்றன்னு உனக்கு தெரியுதா அப்படின்னு நீசகா கேட்கவும் நான் தெரிஞ்சுதான் பண்றேன் அப்படின்னு வா சொல்றா. இவங்க 2 பேரும் என்ன பண்ணிட்டு இருக்காங்க நம்ம ஹீரோ பார்த்துட்டு இப்ப கிளாஸ் ரூம்ல போய் உட்காருவோம். சாரி கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு அப்படின்னு வாங்க வரா. நான் இந்த ஷீட் எல்லாம் பாதியா மடிக்கிறேன், அந்த ஒரு ஷீட்டை நீ இதுக்குள்ள வச்சு அப்படியே அடுக்கு சரியா அப்படின்னு வா சொல்றா. டாகசாகி நேத்து மினிஸ்ட்ரியில இருந்து உங்க வீட்டுக்கு ஆளுங்க வந்திருந்தாங்களா நம்ம ஹீரோ கேட்கவும் ஆமா அப்படின்னு வா சொல்றா. நோட்டீஸ் கொடுக்க தான் வந்தாங்களா? சரி அந்த பையன் எப்படிப்பட்டவன் கேட்கவும் நல்ல பையன் தான் அப்படின்னு வா சொல்றா. உனக்கும் அவனுக்கும் எப்படி ஒத்து போதான்னு கேட்கவும் சமயம் சண்டை வரும், ஆனா நாங்க ஒத்துமையா இருப்போம் தான் நினைக்கிறேன்னு வா சொல்லவும் அவனை ஆல்ரெடி பாத்துட்டியா நம்ம ஹீரோ கேட்கறான். ஒரே வீட்டுல தானே தங்குறோம் அப்படின்னு வா சொல்லவும் நம்ம ஹீரோ ஷாக் ஆகுறான். என்னாச்சுன்னு வா கேட்கவும் உனக்கு ஓ நோட்டீஸ் வந்துருச்சு இல்ல நம்ம ஹீரோ சொல்றான். நான் எனக்குன்னு சொல்லவே இல்லையே, என் வீட்டுல இருக்கிறவங்கள பத்தி நீ கேட்கியோன்னு நினைச்சிட்டு நான் சொல்லிட்டு இருந்தேன். ஏன்னா வீட்டுல உள்ளவங்களுக்கு தான் நேற்று நோட்டீஸ் வந்துச்சு. ஆமா உனக்கு எப்படி அவங்க என் வீட்டுக்கு வந்தாங்கன்னு தெரியும் வா கேட்கவும் எங்க ரிலேஷன்ஷிப்பை பத்தி நேற்று கேட்கறதுக்காக எங்க வீட்டுக்கு வந்திருந்தாங்கன்னு நம்ம ஹீரோ சொல்லவும் நீ என்ன சொன்ன வா கேட்கறான். நான் தெரிலன்னு தான் உண்மையிலேயே சொன்ன நம்ம ஹீரோ சொல்லவும் நீயும் லெலினாவும் நல்ல ஒரு ஜோடி பொருத்தம் தான், 2 பேருமே மத்தவங்க சந்தோஷத்துக்காக என்ன வேணா செய்வீங்க அப்படின்னு டாகசாகி சொல்றா. உனக்கு தான் நோட்டீஸும் நான் ரொம்ப வருத்தப்பட்டேன், அவ தான் என்ன சமாதானப்படுத்தினா நம்ம ஹீரோ சொல்லவும் ஓ நல்லது அப்படின்னு வா சொல்றா. உனக்கு வரப்போற நோட்டீஸ்ல இருக்கிற பையன் எப்படிப்பட்டவனா இருக்க போறானோ அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும் அவன் எப்படி இருந்தாலும் எனக்கு கவலை இல்லை, ஏன்னா எனக்கு எப்பவுமே நீ மட்டும் தான் ஸ்பெஷல், வேற யாரையா லைஃப்ல வந்தாலும் அதை பத்தி நான் பெருசா எடுத்துக்கிட போறது இல்லை அப்படின்னு வா சொல்லிட்டு நம்ம ஹீரோவை கிஸ் பண்ணிருந்தா. சாரி நான் உன்னை கிஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு வா சொல்றா. ஹீரோ அப்படியே ஸ்டன் ஆகி போய் அமைதியா இருக்கிறான். இப்ப ஸ்கூல் முடிஞ்சா அவ வீட்டுக்கு போறா. என்னாச்சு சோகமா இருக்க அப்படின்னு டாகசாகி கிட்ட யாரோ கேக்குறாங்க. ஒன்னும் இல்லைன்னு வா சொல்லவும் நீ பொய் சொல்ற நல்லாவே தெரியுதுன்னு அந்த பொண்ணு சொல்றா. சில விஷயங்களை காப்பாத்துறதுக்காக பொய் சொல்ல வேண்டியது இருக்கு, ஆனா நம்ம மனசை மட்டும்தான் பொய் சொல்லி ஏமாத்த முடியல அப்படின்னு வா வருத்தப்படவும் நம்ம மனசை பொய் சொல்லி ஏமாத்த முடியாது, முக்கியமா லவ்னு வந்துட்டா அப்படின்னு அந்த கூட இருக்கிற பொண்ணு சொல்றா. நம்ம ஹீரோ இப்ப வீட்டுல இருக்கும்போது லெலினா கால் பண்றா. மீசகி கிட்ட பேசினியா என்னாச்சுன்னு கேட்கவும் அது ஆக்சுவலி அவளுக்கு வந்து நோட்டீஸ் இல்லையாப்பா அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும் அப்ப அவங்க அண்ணனுக்கா அக்காக்கான்னு வா கேட்கறா. அதை நான் கேட்கலையே நம்ம ஹீரோ சொல்றான். கேம்ப் போறத பத்தி உங்க அம்மா கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டியா? சரி ஓகே நான் மீசகியை இன்வைட் பண்ணிருக்கேன் அப்படின்னு வா சொல்லவும் மீசகி ரிடினா 2 பேரையும் நான் சமாளிக்கணுமா அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு நானும் ஒரு ஃப்ரெண்டை இன்வைட் பண்ணிக்கலாமா நம்ம ஹீரோ கேட்கறான். அவளும் சரின்னு சொல்றா. என்னால முடியாது ப்ளீஸ் பா, எனக்கு கேம்ப் ஃபயர் பத்த வைக்க தெரியாதுன்னு சொல்லவும் எனக்கும் தான் நம்ம சொல்றான். ஒருவேளை கரடி வந்து ஃபைட் பண்ண நான் தோத்துருவேன் நம்ம ஹீரோ சொல்லுவோம். அப்ப நான் மட்டும் என்ன வின் பண்ணுவேன்னு நினைக்கிறேன் அவன் கேட்கறான். ஸ்பைடரை பார்த்தா கூட நான் பயப்படுவேன்னு சொல்லுவோம். நானும் தான் நம்ம சொல்றான். கடைசியில் நம்ம ஹீரோ ரொம்ப கெஞ்சி கேட்கவும் ஸ்ட்ராபெரி வச்சு ஜாம் கேக் 3 வேணும்னு சொல்லுவோம். அப்ப வாரியான்னு கேட்கறான். அவனும் சரின்னு சொல்றான். இப்பதான் நிம்மதியா இருக்கு, டாகசாகியோ லெலினாவையும் நான் தனியா சமாளிக்க தேவையில்ல நம்ம ஹீரோ சொல்லுவோம். நீசக்கா ஷாக் ஆகுறான். நிஜமா கூட கேம்ப் போறது சந்தோஷமா தான் இருக்கு, ஆனா இது ஒரு பொய்யா இருந்தா எனக்கு ஈஸியா இருக்கும் அப்படின்னு டாகசாகி நினைக்கிறா. இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. டாகசாகியோட வீட்டுக்கு தான் மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெல்த்ல இருக்கிறவங்க போயிருக்காங்க, ஆனா நோட்டீஸ் எனக்கு வரல அப்படின்னு வா சொல்லிட்டா. டாகசாகிக்கு ஒரு பிரதரோ சிஸ்டரோ இருக்கிற மாதிரி நம்ம ஹீரோக்கு தெரியல அப்படின்னு நம்ம ஹீரோ மென்ஷன் பண்ணிருப்பான். இதுல ஓடையில நீசக்காவும் டாகசாகியும் எதுக்காக பேசிட்டு இருந்தாங்க, அவங்களுக்குள்ள என்ன நடக்குது, அண்ட் நம்ம ஹீரோவை பத்தி டாகசாகி உண்மையிலேயே எப்படி ஃபீல் பண்றா, லெலினா கண்ணு முன்னாடியே நம்ம ஹீரோ டாகசாகியை கிஸ் பண்றது லெலினாக்கு எந்த வருத்தமும் இல்லைன்னு தான் அவ சொல்றா. ஆனா அவ லைட்டா ஃபீல் பண்ற மாதிரி தான் அவ ஃபேஸ் எக்ஸ்பிரஷன்ல தெரியுது. என்னதான் நடக்குது அப்படிங்கறத நெக்ஸ்ட் எபிசோட்ல பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் கைஸ். நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.